அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாபாரத கதைகளில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு யுயத்சு. யுயத்சு. யுயத்சுன்றவர் இது ஒரு கதாபாத்திரம். சரியா? யுயத்சுன்றவர் யார் என்னன்றதை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யுயத்சு மகாபாரதத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வீரர், ஒரு சிறந்த வீரர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சமயம் வியாச முனிவர் திருதராஷ்டிரனோட அரண்மனைக்கு வந்தார். வியாச முனிவரை உபசரிக்கிற பொறுப்பை மனைவி காந்தாரி கிட்ட திருதராஷ்டிரர் ஒப்படைச்சார். அவளோட உபசரிப்பில் மகிழ்ந்த முனிவர் விடைபெற்று செல்றதுக்கு முன்னாடி காந்தாரியோட வேண்டுகோளின்படி மக்கள் செல்வம் பெறும் வரத்தை அருளினார். காந்தாரி கர்ப்பம் தரிச்சா. கர்ப்பகாலம் 2 வருஷம் நீடித்தது. அவளோட நிலையை கண்டு எல்லாரும் கவலையுற்றாங்க. காந்தாரி கர்ப்பமாக இருக்கும்போது திருதராஷ்டிரருக்கு தேவையான பணிகளை செஞ்சு கொடுக்க சுகதா அப்படின்ற பணிப்பெண்ணை நியமிச்சாங்க. அவள் காந்தாரியோட உற்ற தோழி, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுகதான்றவ காந்தாரியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. திருதராஷ்டிரருக்கு காந்தாரி மூலம் 100 மகன்களும் துஷலா என்ற பெண் குழந்தையும் பிறந்தாங்க. பணிப்பெண் அந்த சுகதா மூலமாக ஒரு ஆண் மகன் பிறந்தானான். அவன்தான் யுயத்சு. அவன் துரியோதனன் பிறந்த அதே நாளில் தான் யுயத்சுவும் பிறந்தாரான். துச்சாதனன் மற்றும் மற்ற கௌரவர்களுக்கு மூத்தவனாக அவன். யுயத்சுவோட குணநலன்கள் பார்த்திங்கன்னா, அவன் ரொம்ப நல்லவன். யுயத்சுன்றவன் விதுரரை போலவே ஒத்திருந்ததான். 2 பேருமே தாசியோட புத்திரர்கள். அறிவு மிகுந்த இவ்விருவரும் பாண்டவர்கள் மேலே அன்பும் கிருஷ்ணர் மேலே பக்தியும் உடையவங்களாக இருந்தாங்க. கௌரவர்கள் மனசாட்சிப்படி நடக்காவிட்டாலும் யுயத்சு எப்போதுமே மனசாட்சிப்படி தான் நடந்தான். துரியோதனனோட சதி திட்டங்களை தக்க சமயத்தில் பாண்டவர்களுக்கு எடுத்துரைச்சு அவங்கள காப்பாற்றுவான். குருஷேத்திர யுத்தத்திற்காக தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலப்படை என பாண்டவர்களோட 4 வகை படைகளும் ஒரு புறம் நிற்க, எதிர்புறம் கௌரவர்களோட 4 வகை படைகளும் அணிவகுத்து ஒன்றுக்கொன்று எதிரெதிராக நின்றுருந்துச்சு. 2 புறமும் மாபெரும் வீரர்கள் கூட்டம் கையில் வாளோடும் வேலோடும் வில், அம்பு, கதை முதலிய ஆயுதங்களோடும் போரிட தயாராக துடிதுடிப்போட காத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து, 100 கௌரவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தானே கண்ணா அப்படின்னு கேட்குறான். கண்ணன் கலகலவென நகைச்சு, 100 கௌரவர்கள் அழிக்கப்படுவார்கள்ன்றது சரியில்லை அர்ஜுனா. கௌரவர்களில் 100 பேர் அழிக்கப்படுவார்கள் என்பதே சரி அப்படின்னு பதில் சொன்னாராம். இவர்கள் இப்படி உரையாடி கொண்டிருந்த போது யுதிஷ்டிரர் யுத்த களத்தோட மையப்பகுதிக்கு வந்தாராம். ஏதோ முக்கியமாக ஒன்று அறிவிக்கிற நோக்கில் வந்திருக்காருன்றதை அறிஞ்சு 2 தரப்பு வீரர்களும் அமைதி காத்தாங்களாம். துரியோதனன் யுதிஷ்டிரரை வெறித்து பார்த்தவாறு அவரோட அறிவிப்பை கேட்க காத்திருந்தானாம். யுதிஷ்டிரர் ஒரு அறிவிப்பை உரத்து சொல்ல ஆரம்பித்தாராம். வீரர்களே, விரைவில் தர்ம யுத்தம் தொடங்க போகுது. இப்போது 2 தரப்பு வீரர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுது. எங்கள் அணியிலேருந்து யாரேனும் கௌரவர்களான துரியோதனன் அணிக்கு போகணுன்னா போகலாம். துரியோதனன் அணியிலேருந்து யாரேனும் பாண்டவர்களான எங்கள் அணிக்கு வருவதனாலும் வரலாம். வீரர்களே, எந்த அணியில் தர்ம நெறி மிகுந்து இருக்குதுன்றதை கண்டு உணர்ந்து அதன் பொருட்டு தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு சொல்கிறாரு. அப்படி அணி மாறுறவங்க மேலே 2 தரப்பினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அப்படி அணி மாறியவர்கள் அவரவர்கள் சார்ந்த புதிய அணியோட தரப்பில் போரிடுவாங்க அப்படின்னு யுதிஷ்டர் அமைதியாக அறிவிச்சிட்டு காத்திருந்தார். அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் 4வரும் தர்மனின் அறிவிப்பை கேட்டு வியந்தாங்க. யுதிஷ்டனோட அறிவிப்பு அவரது உயர்ந்த பண்பாட்டை 2 அணியினருக்கும் புலப்படுத்தியது. கௌரவர் தரப்பிலிருந்து ஒரு தேர்ப்படை பாண்டவர் பக்கம் மெல்ல நகர தொடங்கியது. அதில் இருந்தவன் தான் யுயத்சு என்பதை பீஷ்மர் அறிஞ்சார். யுயத்சுவை நோக்கி துரியோதனன் வில்ல வளைச்சபோது பீஷ்மர், துரியோதனா சற்று பொறு அப்படின்னு குறுக்கிட்டார். அவனை போக விடு அப்படின்னு சொன்னார். யுதிஷ்டர் கட்சி மாறுபவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னானே அந்த வீரன்
அவன் மனசாட்சிப்படி நடக்கிறான், நீ அவனை போக விடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம படை அவனை ஒருவனை இழப்பதால் எந்த வகையிலையும் வலிமை குன்ற போவதில்லை. நம்மக்கிட்ட இருந்து வேறுபட்டு பாண்டவர் அணியில் சேர்ந்த வீரனை போர் தொடங்கியதும் நம்ம வீரர்களில் ஒருவனாலேயே கொல்லப்படுவான். அதுவே அவனுக்கான தண்டனை அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டு துரியோதனன் அவன் அம்பரா துணியில் செருகிக்கிட்டான். யுயத்சு கௌரவர் படையில் ஒரு அதிரதி என்பவன் ஒரே சமயத்தில் 60,000 போர் வீரர்களை அளிக்கிற ஆற்றல் பெற்றவன். அர்ஜுனா, யுயத்சு சாதாரண படை வீரன் அல்ல, கௌரவர்களில் ஒருவன் என்றார் கிருஷ்ணர். நம் அணிக்கு வரும் இவனை நீயும் அறிவாய். நீங்கள் சிறுவர்களாக இருந்தபோதே ஒரு முறை பீமனை கொல்ல துரியோதனன் நீரில் நஞ்சு கலந்து கொடுக்க முற்பட்டானே, அப்போது அதை முன்கூட்டியே பீமனுக்கு தெரிவித்து பீமனோட உயிரை காத்தவன் இவன் தான். இவன் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் மாறாமல் இருப்பவன். அவனை போல தர்மத்தை விடாமல் அனுசரிப்பவங்களுக்கு தான் என்றைக்கும் என்னோட துணை இருக்கும். இவனது உயிரை இறுதி வரை நான் காப்பேன். இவன் உயிரை நான் காப்பதற்கு வேறு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குன்னு சொல்கிறாரு. அதையும் இன்னைக்கு போர் முடிஞ்ச பிறகு சாவகாசமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணர். முதல் நாள் போர் நடந்து முடிஞ்சிச்சு. மறுநாள் காலை போரில் மீண்டும் சந்திப்போன்னு முழக்கமிட்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் அவங்கவுங்க பாசறைக்கு திரும்பினாங்க. பாண்டவர் அணியில் புதிதாக சேர்ந்த கௌரவ வீரனை தன்னோட அழைச்சி கொண்டு பாண்டவர்கள் தங்கியிருந்த இருப்பிடத்துக்கு வந்த கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன், கிருஷ்ணா, எங்களை காப்பது போல இவன் உயிரையும் இறுதி வரை காப்பேன் என்றாயே, நீ அப்படி சொன்னதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கிருஷ்ணர், யுயத்சு தங்கள் தந்தைக்கு பிறந்தவன் என்றாலும் பணிப்பெண்ணின் மகன் என்பதால் இவன் பிற கௌரவர்களால் அலட்சியமாக நடத்தப்பட்டான். அதோடு விதுரனைப் போல தர்ம நெறியிலேயே இவன் சிந்தனை சென்றதும் கூட மற்ற கௌரவர்கள் இவனை வெறுக்க காரணமாயிற்று. தர்ம நெறியை போற்றும் இவன் அதர்ம அணியில் தொடர்ந்து இருக்க விரும்பாததால் நம் அணிக்கு வந்துவிட்டான். போரில் யுயத்சுவை தவிர எஞ்சியுள்ள அத்தனை கௌரவ சகோதரர்களும் அழிக்கப்படுவாங்க. போர் முடிஞ்சு சிறிது காலத்துக்கு பிறகு திருதராஷ்டிரனும் காலமாவான். அவனுக்கு பித்திருக்கடன்களை செய்ய ஒரே ஒரு பிள்ளையாவது வேண்டும். இந்த யுயத்சு தான் திருதராஷ்டிரனுக்கு இறுதி கடனை செய்வான் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். யுதிஷ்டர் யுயத்சுவை இழுத்து அணைத்து கொள்ள பிற பாண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு அவனை தட்டி கொடுத்தாங்க. கிருஷ்ணரோட தயவால் தர்மம் வென்றது. குருஷேத்திர போரோட இறுதியில் பாண்டவர்கள் உயிர் பிழைத்த 11 வீரர்களில் ஒருவராக இருந்தாங்க. போரில் வென்ற பின் இந்திரபிரஸ்த அரசனாக யுயத்சுவுக்கு முடிசூட்டினார் யுதிஷ்டர். திருதராஷ்டிரன் மறைந்த பின் யுயத்சு தன் தகப்பனாருக்கு பித்திருக்கடனை செஞ்சான். அர்ஜுனனோட பேரனும் அபிமன்யுவோட மகனுமான பரீட்சித்துக்கு பாதுகாவலராக இருந்து அவனுக்கு தகுந்த வயது வரும் வர அரசனாக நல்லாட்சி புரிஞ்சு பின் அந்த அரசை பரீட்சித்திடம் ஒப்படைச்சாரு இந்த யுயத்சு. என்ன மக்களே, பாரத போரோட முடிவுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்றதை இந்த யுயத்சு கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.